இன்று வரைக்கும் நிகழ்வுகள் நடந்து 14வது நாளாகிறது. இன்று வரைக்கும் 2 கிழமைகள் ஆகிறது. கண்ணியமானவர்களை துயரத்தில் வாடுகிறார்கள். நாம் கடைகளை திறந்து வியாபாரம் பண்ணுகிறோம். அங்கே இதுவரைக்கும் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனதால் நொந்து போயிருக்கிறார்கள். நோயாளிகளை வைத்துக் கொண்டு தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்ணீரை யார் துடைப்பது? எப்ப இந்த மக்கள் பாவம் செய்வார்களோ, பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ, பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும். இந்த நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும். என்னத்துக்கு தண்டனை? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம். பாவம் செய்கிறார்களா? வட்டிக்குதே வட்டி. எங்கட பஜார்களை பாதுகாக்கணும் வட்டியிலிருந்து. கண்ணியமானவர்களே, ஒரு சோகமான, கவலையான, நெருக்கடியான ஒரு காலத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய இஸ்லாமிய உறவுகள் பல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டவர்களாக பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்த நிலைமையில் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலையில், அந்த மனவேதனையில், அந்த கண்ணீரில் நாங்களும் பங்கெடுத்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய உறவு, முஸ்லிம் என்ற அந்த பண்பாடுகளை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்தில் ஒரு சின்ன வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆகிராவில் மரணத்துக்கு பின்பு ஒரு விசாலமான, முடிவில்லாத நீண்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. மண்ணுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை மிக சிறந்தது. மன்னரையை அடைகிறோமே, அந்த அடைவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சிறந்தது. வலல் ஆஹிரத்து ஹைருன் வ அப்கா. ஆஹிராவுடைய வாழ்க்கை தான் ஹைரானது, அது நிரந்தரமானது. உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். இருளும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுது மனதால் பாதிக்கப்பட்டார்கள். கவலைகளும் நெருக்கடிகளும் அவர்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொண்டு விட்டது. கவலையில் வாடி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, வல்லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, அந்த இரவு நடுநிசையை அடைகிறது, அந்த இரவு மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா. நெருக்கடி வருகிறதா, கஷ்டம் வருகிறதா, சோதனைகள் வருகிறதா, உங்களுடைய ரப்பு உங்களை கோபிக்கவில்லை, உங்களை கைவிடவும் இல்லை. என்ன சொல்லுகிறான்? உங்களுடைய ரப்பு உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உலகத்தை விட ஆகிரம் தான் சிறந்த வாழ்க்கை. சிறந்த வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணுமா? குதூகலமான, இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அனுபவிக்கணுமா? அது வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு நிறைய தருவான். ஆகிரத்தில் நிறைய சந்தோஷங்கள், குதூகலங்கள், இன்பங்கள், ஆனந்தங்கள் அனைத்தையும் தருவான். நீங்கள் திருப்தி அடையும் வரைக்கும் தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தோடு ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர்கள் விசேஷமான எந்த பதவிகளையும் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கல.
உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எனது உம்மத்தில் அதிகமானவர்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், எனது உம்மத்தில் அதிகமானவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் அங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதிர்பார்ப்பது போல வலஸௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா, உங்களோட உம்மத்தில் அதிகமானவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவேன், நீங்கள் திருப்தி காணுவீர்கள். அந்த கூட்டத்தில் எங்களையும் அல்லாஹ் சேர்த்துக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, எங்க ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்திலும் இந்த செய்தி ஆழமாக பதியணும், பதிய வைக்கணும். இன்றைக்கு நாங்க எங்களுடைய சிந்தனைகள் உலக சிந்தனைகளாகத்தான் மாறிவிட்டது. உலகத்தை கட்டி எழுப்பணும், உலகத்துக்காக வாழணும், என்னுடைய சந்ததிகளை, பிள்ளைகளை, பிச்சலங்களை உலகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்களாக ஆக்கணும் என்ற கவலை தான். ஆகிராவுடைய கவலைகள் குறைந்து விட்டது, துனியாட மோகம் உள்ளத்தில் அதிகரித்து விட்டது. கண்ணியமானவர்களே, படிப்பினை பெறலாம், பாடம் படிக்கலாம். சோதனைகள், நெருக்கடிகள் வருகிறது, உயிரிழப்புகள் வருகிறது, சொத்துக்களை இழக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு நொடி பொழுதுடைய முடிவுகள் மனிதனுடைய கற்பனைக்கு எட்ட மாட்டாது. அடுத்த நேரம் என்னுடைய மௌத்து வரும் என்கிற செய்தி எனக்கு தெரியாது. அவர்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து விட்டது, திடுகூறாக மௌத்து வந்து விட்டது, திடீரென்று சொத்துகள் அழிக்கப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நிறைய வரலாறுகளை பேசுகிறான். ரப்புடைய குதிரத்தை புரிந்து கொள்ளுங்க, பாடம் படிக்க வேண்டும், ரப்புடைய பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும், ரப்பு சொல்லக்கூடிய உண்மைகளின் பக்கம் நாம் ஒவ்வொருவர்களும் மீள வேண்டும். ஷைத்தானுக்கு அடிபணிந்தவர்களாக, உலக ஆபாசங்களின் பக்கமாக, உலக சிந்தனைகளின் பக்கமாக அடிமைப்பட்டவர்களாக நாம் வாழுகிறோம். என்னுடைய ஹபீப் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்காக வாழல்ல. இன்னைக்கு நாங்க தீன மறந்து துனியாதாரிகளாக, தீனுடைய போர்வையை போத்திக் கொண்டு துனியாதாரிகளாக, ஆகிரத்துடைய சிந்தனை இல்ல, மௌத்துடைய சிந்தனை இல்ல, கபருடைய சிந்தனை இல்ல. யாருக்கோ சோதனை வந்து விட்டது, நாளைக்கு எனக்கு சோதனை வரலாம், நாளைக்கு எனக்கு நெருக்கடி வரலாம், நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரலாம். உலகத்தில் நடக்கிற அவ்வளவு செய்தியும் அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய முடிவு. நாங்க சந்தோஷமாக இருந்து கொண்டு செய்திகளை பார்க்கலாம், சம்பவங்களை பேசலாம். நாளை என்னுடைய நிகழ்வுகள் உலகம் சம்பவம் பேசுவார்கள், என்னுடைய நிகழ்வுகளை எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள். படிப்பினை பெற வேண்டும். ரப்புடைய கையில தான் இந்த உலகத்துடைய ஆதிக்கம். அந்த விடயத்தில் ஆழமாக பேச வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஆகிரத்தின் பக்கமாகத்தான் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. அல்லாஹ் ஆகிரத்தின் பக்கமாக எங்களை அழைக்குகிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம் வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா. ரப்பு எங்களை கூப்பிடுறான், வாங்க சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க. ரப்பு கூப்பிடுறான், தயாராகிறோமா? தயாராக வேண்டும். ரப்பு எங்களை அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் வாங்க என்று கூப்பிடுகிறான். சொர்க்கத்துடைய மாளிகைகளை எல்லாம் சொல்லுகிறான், அங்குள்ள தோட்டங்களை சொல்லுகிறான், அங்குள்ள இன்பங்களை எல்லாம் வர்ணிக்குகிறான், அங்குள்ள ஹூருல் ஐன்களை வர்ணிக்குகிறான், அங்குள்ள கில்மான்கள் சின்ன பிள்ளைகளை வர்ணிக்கிறான், அங்குள்ள தோட்டத்துடைய மண்ணை வர்ணிக்கிறான், அங்குள்ள ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வாருங்கள் சொர்க்கத்துக்கு, சொர்க்கத்துக்கு வாருங்க, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அதை நோக்கமாக கொண்டு வாழுங்க.
يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. ஈமான் கொண்டவர்களே, நரகத்துக்கு போக வேண்டாம், நரகத்தை பயந்து கொள்ளுங்கோ. அலைஹா மலாயிகா, அங்கு மலக்குமார்கள், கல் நெஞ்சம் உள்ளவர்கள், கடினத்தன்மை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், உங்களை தண்டிப்பார்கள், உங்களுக்கு அதாபு செய்வார்கள். நரகத்துக்கு போக வேண்டாம். நரகவாதிகள் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுகிறான், அவதிப்படக்கூடிய அவதிகளை எல்லாம் சொல்லுகிறான். அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும். மாஅன் ஹமீமா, அடி மண்டி வரைக்கும் காய்க்கப்பட்ட தண்ணீர், கடும் சூடான தண்ணீர். ரப்பு சொல்றான், குர்ஆன் பேசுகிறது, குடல்கள் துண்டு துண்டாகிவிடும். ரப்பு சொல்றா, நரகத்துக்கு போகவானா, நரகத்தை தயாரிக்கவானா, ஆகிரத்துக்கு வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க, இன்பமான வாழ்க்கையின் பக்கமாக உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், ஆகிரத்துக்காக நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன், ஆகிரத்துக்காக என்ன தயாரிப்பு. ரப்பு சொல்றான், உங்களுடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், யோசனை பண்ணுங்க. மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு என்ன கட்டுச்சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறேன். வத்தகுல்லாஹ், ரப்பு சொல்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. உங்களுடைய கர்மத்தில், உங்களுடைய காரியங்களில் அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். உங்களுடைய எல்லா ரகசியங்களும் ரப்புக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உலகத்துக்கு அடிமையாக வேண்டாம். ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். இந்த வானம் அல்லாஹ்ட கையில, இந்த பூமி அல்லாஹ்ட கையில, இந்த சூரியன் சந்திரன் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில தான் அது நடந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் வாழ்வது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த மௌத்து நான் நினைத்து மௌத்தாக முடியாது, ரப்புடைய முடிவில் நான் மௌத்தாகிறேன். செல்வம், அல்லாஹ் என்னை செல்வந்தனாக ஆக்கினான், அல்லாஹ் என்னை ஏழையாக ஆக்கினான், ரப்புடைய முடிவு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொன்றாக அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொன்றாக பேசுகிறான். அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? தேவைகளுக்காக பயன்படுத்துகிற தண்ணீரை நீங்க யோசிக்கலையா? எங்கிருந்து வருகிறது? எந்த அரசாங்கத்துடைய ஏற்பாடு? கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றான், أفرأيتم ما الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون. தண்ணீர் யார் இந்த மண்ணுக்கு இறக்குவது? உலகத்துக்கே வெள்ளப்பெருக்கு, பஜார்கள் தாண்டு விட்டது, வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வயல்கள் நாசப்படுத்தப்பட்டு விட்டது, வேகமாக தண்ணீர் ஓடுகிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்குகிறது. மழை பொழிவதனுடைய அளவை நிறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த மழையை அனுப்புவன் யார்? நிப்பாட்ட முடியுமா? கண்ணியமானவர்களே, மாலிக்குல் முல்க் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இந்த வையகத்துடைய அதிபதி, அவனுடைய நாட்டமே இந்த மண்ணில் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், ரப்பு அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை. ரப்புடைய ஏற்பாடு. தண்ணீர் அனுப்பினவன் அல்லாஹ், வெள்ள பெருக்கை ஏற்படுத்தினவன் அல்லாஹ்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமை அழிக்க வேண்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை அழிக்க வேண்டும். அந்த மகன் என்ன சொன்னான்? நான் இந்த மலைக்கு மேல் ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன், இந்த மலையை நோக்கி வெள்ளம் வர மாட்டாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் வானத்துக்கு உத்தரவு கொடுத்தோம், வானமே உன்னுடைய தண்ணீரை கொட்டுவாயாக, பூமியே உன்னுடைய தண்ணீரை வெளிப்படுத்துவாயாக. வானம் தண்ணீரை கொட்டியது, பூமி தண்ணீரை வெளிப்படுத்தியது, வெள்ள பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், வகீலல் மா வகுதியல் அம்ர் யா ஸமா இக்கல்லி மாஅகி. இப்ப சொல்றான், வெள்ளம் ஏற்பட்டு அழிக்கப்பட்டதுக்கு பின்னால சொல்லுகிறான், வானமே உனது தண்ணீரை, மழையை நிறுத்திக்கொள், பூமியே உனது தண்ணீரை உள்ளே வாங்கிக்கொள். ரப்புடைய ஏற்பாடு. ரப்பு எனக்கு கண்ணை தந்தவன் அல்லாஹ், காதுகளை தந்தவன் அல்லாஹ், நாவை தந்தவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், என்னுடைய உள் உறுப்புகள் அழகாக இயங்குகிறது தந்தவன் அல்லாஹ். ரப்ப மறக்க கூடாது, ரப்ப ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்ற ரப்புக்கு, அவனுக்கு யஅலமு அதத கதரில் அம்தார் புத்திக்கப்படுகிறதா? மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த கரண்ட் பாவிக்கிறோம், ஃபேன் சுத்துகிறது, அங்க மீட்டர் ஓடுகிறது, மீட்டர்ல உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க இன்றைக்கு இத்தனை அதாவது அளவு பாவித்திருக்கிறீர்கள். ஃபேன் சுத்துகிறது, லைட் பத்துகிறது, ஆனால் அங்கே ஒரு மீட்டர் ஓடுகிறது. கண்ணியமானவர்களே, ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துக்கு பொழியக்கூடிய மழை துளிகள் அது எனக்கு தெரியும். ரப்புடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு. உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். இப்ப வருவோம், ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளில் மாற்றம் செய்கிறான்? வித்தியாசம் உண்டாகிறது, சோதனைகள் வருகிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சோதனைகளை உண்டாக்கினான், பல நெருக்கடிகள், சோதனைகள். உதாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான், நூஹ் அலைஹி ஸலாத்தையும் சோதித்தான். குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து பேசும் பொழுது சொல்லுகிறார், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. நாங்கள் இப்ராஹிமை சோதிச்சு பார்த்தோம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சோதனையில எப்படி நடந்து கொள்கிறார், நெருக்கடியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்கிறார். சோதிக்கிறோம் ஒரு எக்ஸாமுக்காக, பதவி உயர்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக நாம் இப்ராஹிமை சோதிச்சோம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். நெருப்பு முன்னால காஃபிர்கள் நெருப்ப மூட்டி ஹபீப் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தை ஒரு ஊஞ்சலில் வைத்து நெருப்பிலே தள்ளிவிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதுமானவன், வனிஅமல் வகீல், என்ற கருமங்கள் பாரம் சாட்டப்படுபவர்களில் அல்லாஹ் மிக நல்லவன். இதே வார்த்தையை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வகீல். கடைசி வரைக்கும் அஞ்சல்ல, நெருப்புல வீசுகிறார்களே என்று பயப்படல்ல. ரப்பு எதை செய்கிறானோ அதை செய்யட்டும், அந்த கருமத்தில் நான் வெற்றி பெறுவேன், அந்த கருமத்தில் புத்திசாலியாக நடந்து கொள்வேன். நெருப்பில் வீசப்படுகிற
வீசப்படுகிறார்கள், நெருப்பில் வீசப்படுகிறார்கள். ரப்பு நெருப்போடு பேசுகிறான், ரப்பு நெருப்போடு பேசுகிறான். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். என் நெருப்பே, என்னுடைய ஹபீப், என்னுடைய ஹலீல், என்னுடைய ஹலீல் உனக்கிட்ட வருகிறார். நீ என்ற ஹலீலோடு ரொம்ப சாந்தமாக நடந்து கொள்ள வேண்டும், குளிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். நெருப்புக்குள்ளே சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் நெருப்புக்குள்ளே குதூகலமான வாழ்க்கையை கொடுக்குகிறார். மகனை அறுக்க வேண்டும், மகனை அறுக்க வேண்டும். இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு. மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டான். யா அபதி ஃஅல் மா துஅமர். அல்லாஹ் சொல்லிட்டானா, என்னை அறுக்கும்படி அல்லாஹ்ட உத்தரவா, அந்த உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். என்னை அறுத்து விடுங்கள், எனது இரத்தத்தை ஓட்டுங்கள், என்னுடைய கழுத்தை துண்டியுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அறுத்தார்கள், அறுபடவில்லை, அறுத்தார்கள், அறுபடவில்லை. ரப்பிடத்தில் பாஸ் ஆகிவிட்டார்கள். இதுதான் சோதனை. இந்த சோதனைகளில் நல்லோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், சாலிஹீன்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? சொத்துக்களை இழந்து விட்டார்கள், பஜாரை இழந்து விட்டார்கள், கடைகளை இழந்து விட்டார்கள், நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள், கையில் எதுவுமே இல்லை. பலர்கள் சொல்லுகிறார்கள், உடுத்த உடுப்போடு இருக்குகிறேன், வீட்டையும் இழந்தேன், சொத்துகளையும் இழந்தேன், கடையையும் இழந்தேன், எல்லாத்தையும் இழந்து விட்டேன், கையில் ஒன்றுமில்லை, என்னோடு அல்லாஹ் இருக்குகிறான். இந்த வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நெருக்கடி. ஃபிரௌனுடைய பட்டாளம் வேகமாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னால் கடல் வந்து விட்டது, முன்னால் கடல் வந்து விட்டது. என்ன சொன்னார்கள்? இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என்ற ரப்பு என்னோடு இருக்கிறார். இதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய ஈமானை அல்லாஹ் சோதிக்கும் பொழுது இதில் எப்படி வெற்றி பெறுவது. கண்ணியமானவர்களே, அடுத்த ஒரு பகுதி தான் சிலருக்கு இது தண்டனையாக இருக்கும். இந்த அசாதாரண சூழ்நிலை, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவர்களும் பாடம் படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குதரத்துகளை புரிய வேண்டும். மமதையோடு உலகத்தில் வாழக்கூடாது, அடிமையாக வாழ வேண்டும். வியாபாரத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன், பிழை செய்திருக்கிறேன், வட்டியோடு தொடர்பாக இருக்குகிறேன், பாவம். அல்லாஹ் நிறைய பாவங்களை பேசிவிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? தில்க ஹுதூதுல்லாஹ். இது அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தின வரம்பு. இந்த வரம்பை மீறவானம், இந்த பாவத்தை செய்யவானம். ஃபலா தஅதூஹா. இந்த இடத்தை கடந்து போவானம். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்ப இந்த மக்கள் பாவம் செய்வார்களோ, பாவத்தில் மூழ்கி விடுவார்களோ, பாவத்தில் உச்ச நிலையை அடைந்து விடுவார்களோ, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை கட்டாயமாகிவிடும். இந்த நெருக்கடி சிலர்களுக்கு தண்டனையாக இருக்கும். என்னத்துக்கு தண்டனை? வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். நாங்க உலகத்துல சின்ன சின்ன சோதனைகளை கொடுக்கிறோம். பாவம் செய்கிறார்களா? வட்டிக்குதே, வட்டி. எங்கட பஜார்களை பாதுகாக்கணும் வட்டியிலிருந்து, அசிங்கத்திலிருந்து. இன்றைக்கு நிறைய, அதாவது மக்கள் இந்த பிசினஸுக்கு பணம் தாங்கன்னு கேட்கிறாங்க. கோடி கோடி பணத்தை கொடுக்கிறாங்க. எடுக்கிறவனும் வட்டி, கொடுக்கிறவனும் வட்டியை கொடுக்கிறான். உலமாக்களுக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்வது இல்லை. அவர் கொடுத்த கூடி, அவர் கொடுத்த கோடி பணத்துக்கு இவர் ஆதாயம் கொடுக்குகிறார். ஆதாயம் கொடுக்கவில்லை, வட்டி கொடுக்குகிறார், வட்டி கொடுக்குகிறார். முஸ்லிம் என்ற, இஸ்லாம் என்ற போர்வையில் அநியாயம், அநீதி. கண்ணியமானவர்களே,
அது ஒரு தனியான தலையம். நீங்க வட்டியோடு சம்பந்தப்படுறீங்களா, என்னோடு யுத்தம் செய்ய வாருங்கள். அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய வாங்க, யுத்தம் செஞ்சு பாருங்க. ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் அழித்து விடுவான் சொத்துக்களை எல்லாம். ஈமான் உள்ளவர்களுக்கு சோதனைகள் அது ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக மாறும். பாவிகள், தவறு செய்யக்கூடியவர்கள், பிழையாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையாக ஆக்குறான். என்னத்துக்கு தண்டனை? திருந்தி வருவதற்காக. பெரிய நரகத்துடைய தண்டனை இல்லை உங்களுக்கு, சின்ன தண்டனை. என்னத்துக்கு தண்டனை? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்புவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதற்காக. ஓஹோ, நான் செஞ்ச தவறால தான் அல்லாஹ் சோதிக்கிறான். நான் தொழல்ல, பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளிக்கு வரல, கடையை திறந்து கொண்டே இருந்தேன், வியாபாரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன், அல்லாஹ் வேண்டாம் என்ற வட்டியும் பக்கம் நான் வட்டியும் பக்கம் நெருங்கினேன். ஏண்ட வியாபாரத்துக்குள்ள பாவம் நடக்குது, ஏண்ட கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம், ஏண்ட கடைக்குள்ள பெண்களுடைய சகவாசம், ஜினா அதிகரித்து விட்டது, சம்பாதிக்கிற பணத்தால் பாவங்கள் அதிகரித்து விட்டது. கண்ணியமானவர்களே, பாவம் ஒரு பொழுதும் மனிதனை நேராக இருப்பதற்கு விட மாட்டாது. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த, ஒரு அடியான், லயுஹ்ரமு ரிஸ்க், அவனுக்கு வரக்கூடிய நனவுகள் துண்டிக்கப்படுகிறது. அவன் பள்ளிக்கு வந்து தொழுகிறான், துஆ கேட்கிறான், அழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், சதகா கொடுக்கிறான், குர்பான் கொடுக்கிறான், எதுக்குமே ஆன்சர் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன காரணம்? அவனுக்கு வரக்கூடிய நனவுகள் அனைத்தும் தடை பெறுகிறது அவனுடைய பாவத்தின் காரணமாக. பாவம் தடுக்கும், பாவம் ஹைறுகளை மண்ணுக்கு கொண்டு வர விட மாட்டான். ஹைறுகள் வருவதற்கு பாவம் தடையாக இருக்கும். என்ற கடைக்குள்ள நனவுகள் வரமாட்டா, என்னுடைய கடைக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள், என்னுடைய வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஏன்? என்ற வீட்டுக்குள்ள பாவம், என்ற கடைக்குள்ள பாவம், என்ற தெருகளுக்குள்ள பாவம். பாவம் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்க எப்படி எல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்தை அழித்தோம் என்று பேசுகிறான். பாவம் இருக்குகிறது. ரப்பு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விளைவை உண்டாக்குவான். எப்ப மக்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் தணியும். அல்லாஹ்வுடைய கோபம் தணியும். அது எங்கட பெட்டாட பஜாராக இருந்தாலோ, இன்றைக்கு நாங்க வியாபார கமிட்டி எல்லா ஊர்களையும் அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறார்கள். வியாபாரிகளுக்காக குரல் கொடுக்கணும். கண்ணியமானவர்களை, அனைத்தை விடவும் எங்கட பஜார்ல நடக்கிற வியாபாரம் ரப்புக்கு பொருத்தமானதாக. எங்கட பஜாருக்கு மலக்குமார்கள் இறங்கணும், எங்கட கடைகளுக்கு ரஹ்மத் இறங்கணும். இதுக்கு ஒரு கமிட்டி தேவை, இதுக்கு ஒரு முயற்சி தேவை, இதுக்கு நாங்க பாடுபடணும். வெறும் உலக லாபங்களை அடைவது நோக்கம் அல்ல. ரப்புடைய சந்தோஷத்துக்காக பிசினஸ், ரப்புடைய சந்தோஷத்துக்காக வியாபாரம், ரப்புடைய சந்தோஷத்துக்காக குடும்ப வாழ்க்கை. இந்த நிலைமை எங்களுக்கு உண்டாகணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொருவர்களும் வித்தியாசமான பாடத்தை படிக்கணும். இன்றைக்கு நாங்க ஒவ்வொரு பஜார்லையும் பார்க்கிறோம், தொழுகை வீதம் ரொம்ப குறைவு, தொழுகை வீதம் ரொம்ப குறைவு. 100 வியாபாரிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதில் 30 வீதம் தொழுகையாளிகள், 40 வீதம் தொழுகையாளிகள், 60 வீதம் தொழுகை இல்லாதவர்கள். கடையில வேலை செய்யக்கூடியவர்கள் தொழுகை இல்லாதவர்கள், பாவத்தோடும் முசீபத்தோடும் சம்பந்தப்படக்கூடியவர்கள். ஒவ்வொரு கருமங்களிலும் நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தொழுகை இல்லாத வியாபாரம் முசீபத்தான வியாபாரம், பரக்கத்தில்லாத வியாபாரம், ரஹமத்தில்லாத வியாபாரம். மலக்குமார்கள் அந்த கடைக்குள் வரமாட்டார்கள். ஷைத்தான் அந்த கடையை ஆதிக்கம் செலுத்துவான்.
கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். என்னை படைத்தவன் அல்லாஹ், உங்களை படைத்தவன் அல்லாஹ். எதையும் பேசலாம், ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்படுவோம். ரப்பு விசாரிப்பான். ஒன்றோ வெற்றி, ஒன்றோ தோல்வி. ஆகிரத்தில் வெற்றி பெறுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். கண்ணியமானவர்களே, மூணாவது பகுதி தான், நேரம் முடிந்து விட்டது. மூணாவது பகுதி தான் இந்த இப்படியான நிலைமையில அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். சகோதரத்துவம் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்குகிறதா? அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். கல் ஜஸத், ஒரு உடம்பை போல. இதிஷ்தகா உல்வுன், ஒரு உறுப்புக்கு நோய் வந்து விட்டால் எல்லா உறுப்புகளும் அந்த நோயை சுகப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. ஒரு உறுப்புக்கு நோய் வந்து விட்டது, கண்ணுக்கு வருத்தம், கை தடமாறுகிறது, கால் தடமாறுகிறது. ஏன்? கண்ணை சுகப்படுத்தணும். அந்த உடம்பு துடிதுடிக்குகிறது. இந்த காது ஐடியாக்களை கேட்குகிறது. இந்த நாவு பலர்களிடத்திலும் ஆலோசனை பெறுகிறது. ஏன்? கண்ணை சுகப்படுத்தணும். உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணம் சொன்னார்கள். இந்த சகோதரத்துவம் எங்கள்ல இருந்தே ஆக வேண்டும். மன்லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கர்மத்தில், முஸ்லிம்களுடைய காரியத்தில் யாருக்கு ஒரு இரக்கம் வரவில்லையோ, ஒரு பெருமதி வரவில்லையோ, முஸ்லிம் என்ற உணர்வு வரவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. போன்ல செய்தி பார்க்கிறோம், அங்க மண் சரிவாம், அந்த பஜார் தாண்டாம், ஆயிரக்கணக்கான வீடுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாம். செய்தி பார்க்கிறோம், உள்ளத்தில் கவலை இல்லை, கண்ணில் ஒரு கண்ணீர் இல்லை. எத்தனை மக்கள் அவதிப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அழகாக உடுத்துகிறேன், அழகாக சாப்பிடுகிறேன், அழகாக உறங்குகிறேன், அழகான முறையில் வெளிவாசல் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். அந்த மக்களுக்கு வீடு வாசல் இல்லை, உடுப்பதற்கு உடுமானம் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. இன்று வரைக்கும் நிகழ்வுகள் நடந்து 14வது நாள் ஆகிறது. இன்று வரைக்கும் 2 கிழமைகள் ஆகிறது. கண்ணியமானவர்களை துயரத்தில் வாடுகிறார்கள். நாம் கடைகளை திறந்து வியாபாரம் பண்ணுகிறோம். அங்கே இதுவரைக்கும் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், மனதால் நொந்து போயிருக்கிறார்கள். நோயாளிகளை வைத்துக் கொண்டு தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்ணீரை யார் துடைப்பது? இவர்களுக்காக வேண்டி யார் குரல் கொடுப்பது? இஸ்லாமிய சகோதரர்கள், முஸ்லிம் என்ற உணர்வு உண்டாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பலர்களும் பலதை பேசலாம். இல்ல, நாம பயணித்து அந்த மக்களை பேட்டி கண்டு பாருங்கள். ஒரு தாயை பேட்டி கண்டோம். அந்த தாயிடத்தில் நிர்வாகிகள் போய் பேட்டி காணுகிறார்கள். பேசிக்கொள்ள முடியாமல் விதவையான தாய், கணவனை இழந்த தாய், 2 குமர பிள்ளைகளோடு வாழக்கூடிய தாய், வீடு மூழ்கடிக்கப்பட்டு விட்டது தண்ணீரால், சொத்துக்களை இழந்து விட்டார்கள். என்னம்மா உனக்கு நடந்தது என்று கேட்ட பொழுது பதில் சொல்ல முடியாமல் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அந்த உள்ளம் எவ்வளவு நொந்து போயிருக்கும், எவ்வளவு வாடிக்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சமூக பற்று உண்டாக வேண்டும். எங்களுடைய சமூகத்துக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். நாங்கள் அன்று அவர்கள் கவலை கண்ணீர் வடித்தார்களா, நாம் அவர்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பகுதிகளை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி இரவில் பயணிக்குகிறார்கள். அங்கே ஒரு பெண்ணும் சில குழந்தைகளோடு வீற்றிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த தாயிடத்தில் ஹலீஃபா ஜனாதிபதி போய் விசாரிக்கிறார். என்னம்மா உண்ட செய்தி? எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை, கஷ்டம், வாழ்க்கை நெருக்கடி,
பசியான நிலைமைக்கு முகம் கொடுக்கிறோம். எங்களுடைய கருமங்களை காரியங்களை எல்லாம் எங்களுடைய அமீரிடத்தில் சொல்லுவதற்காக நான் பயணித்து வந்து கொண்டிருக்கிறேன். இரவு நேரமாகிவிட்டது. நான் இந்த காட்டில் இந்த இடத்தில் தங்குகிறேன். என்ன செய்வது? ஏன் இந்த குழந்தைகள் அழுகிறார்கள்? பசியின் காரணமாக. அடுப்புல என்ன வைத்திருக்கிறாய்? வெறும் தண்ணீரை வைத்திருக்கிறேன். இந்த குழந்தைகள் ஆதரவடைவார்கள். தாய் எனக்காக உணவு சமைக்குகிறாள். பசியை போக்குவதற்காக தாய் உணவு சமைக்குகிறாள். வெறும் தண்ணீர். அந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். குழந்தைகள் அழுது அழுது அப்படியே உறங்கி விடுவார்கள். சாப்பாடு இல்லை. இந்த அமீர் முஃமினீன் அவர்கள் அந்த அவர்களுடைய வீட்டுக்கு வந்து, இஸ்தானத்துக்கு வந்து சாமான்களை எடுத்துக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு போய் அந்த அடுப்பில் இருக்கக்கூடிய பானையில் கோதுமை போன்ற இன்னும் பல பொருள்களை போட்டு ஒரு உணவை சமைக்கிறார்கள். அந்த தாய்க்கும் அந்த குழந்தைகளுக்கும் உண்ண கொடுக்கிறார்கள். பசியோடு இருந்த தாயும் குழந்தைகளும் சந்தோஷமாக சாப்பிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொஞ்சம் தொலைவில் வந்து, தூரமாக வந்து அமர்ந்து ஓய்வெடுக்குகிறார்கள். அவரோடு இருந்தவர்கள் கேட்குகிறார்கள், என்ன செய்தி? ஏன் இந்த இடத்தில் அமர்ந்து விட்டீர்கள்? இல்ல, கண்ணீரோடும் கவலையோடும் அழுகையோடும் கண்டேன் அந்த குழந்தைகளை. என் மனம் விரும்புகிறது, என்னுடைய மனம் விரும்புகிறது. அவர்கள் சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக விளையாடக்கூடிய காட்சியை பார்க்க வேண்டும் என்று. அவர்கள் பசியாறி விட்டு மகிழ்ச்சியோடு, ஆனந்த கண்ணீர்களோடு, குதூகலத்தோடு அங்குமிங்கும் ஓடி விளையாடுவதை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பமாக இருக்குகிறது. இதுதான் எங்களுடைய ஹலீஃபா காட்டி தந்த வாழ்க்கை. இதுதான் எங்களுடைய ஹபீபு காட்டி தந்த வாழ்க்கை. கண்ணியமானவர்கள், நாம் பயணிக்க வேண்டும். அந்த துயரத்தை நீக்க வேண்டும். சிறார்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். யுவதிகளை மகிழ்வுறச் செய்ய வேண்டும். வாலிபர்களுக்கு ஒரு தெம்பை உண்டாக்க வேண்டும். குடும்ப பொறுப்புதாரிகளுக்கு உற்சாகத்தை உண்டாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நோயாளிகளுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர்களுக்கான ஆரோக்கியத்துக்கான வழிகளை செய்து கொடுக்க வேண்டும். சமூக பற்று உள்ளவர்களாக வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ரப்போடு நெருக்கம் உள்ளவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குற்றங்களை குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக. இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக. ஆகிராவில் வெற்றிகளை எங்களுக்கு தருவாயாக. வலதுகையில் பட்டோலைய தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. அருமையான தாயையும் தகப்பனையும் பொருந்திக் கொள்வாயாக. உறவுகளை பொருந்திக் கொள்வாயாக. உஸ்தாதுமார்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், யார் யாருடைய தாயோ தகப்பனோ உறவுகளோ உஸ்தாதுமார்களோ நோயாளிகளாக இருக்கிறார்களோ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்குவாயாக. அவர்களையும் எங்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பாயாக. இந்த நாட்டில் பல பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் சோதனைக்கு ஆளாகிவிட்டார்கள். யா அல்லாஹ், நெருக்கடிகளோடு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், வீடு வாசல்கள் அதனுடைய சொத்துக்களை இழந்து விட்டார்கள். யா அல்லாஹ், பலர்களும் மண் சரிவினால் வஃபாத்தாகி விட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், வியாபார ஸ்தலங்களை இழந்து விட்டார்கள். யா அல்லாஹ், அங்கே இருந்த அனைத்து சாமான்களும் வெள்ளத்துக்கு மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், ரப்பே ரப்பே ரப்பே, நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், அன்புள்ளவன். யா அல்லாஹ், கருணை உள்ளவன். யா அல்லாஹ், நீ பாசம் உள்ளவன். யா அல்லாஹ், ஒரு தாயை விட கோடி கோடி மடங்கு இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், அந்த சகோதரர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. பாதிப்போடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக.
அவர்களுடைய கண்ணீரில் ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்துவாயாக. அவர்களுடைய கண்களால் சந்தோஷ கண்ணீர் உண்டாகணும் யா அல்லாஹ். அந்த இஸ்லாமிய பற்று எங்களுக்கு தந்தருள்வாயாக. சமூக உணர்வுகளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. சமூகத்துக்காக பாடுபடணும் என்ற உணர்வை தந்தருள்வாயாக. சமூகத்துக்காக குரல் கொடுக்கணும் என்ற உணர்வை தந்தருள்வாயாக. சமூகத்துடைய கவலை கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற உணர்வை தந்தருள்வாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. இது போன்ற சோதனைகளால் எங்களை சோதித்து விடாதே யா அல்லாஹ். நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ். நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ். நபியுடைய காலத்தை விட்டும் ரொம்ப தூரமான காலத்தில் இருக்குகிறோம் யா அல்லாஹ். ஃபித்னாக்கள் பாவங்கள் நிறைந்த காலம் யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உன்னுடைய சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்தை விட்டு மறக்கடிக்கப்படக்கூடிய காலம் யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள்வாயாக. கபூல் செய்து கொள்வாயாக. சுமக்க முடியாத தண்டனைகளை சோதனைகள் எங்களுக்கு தந்து விடாதே. இந்த உம்மத்தை மன்னிப்பாயாக. இந்த உம்மத்தை மன்னிப்பாயாக. இந்த உம்மத்தை மன்னிப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.